Hello guys and welcome to a new video of SG Academy. You can't ever win if you are always on the defensive. To win, you have to attack. This quote is stated by a very famous anime character and a very famous intelligent prodigy, L. Lolliet from the series Death Note. இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எப்பெல்லாம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமோ, நம்ம வந்து we can't expect to win. So we must step out of our comfort zone and we must put in some hard work and effort in order to achieve our dreams. Success can only achieved through hard work, and also peace can only achieved through pain. So I hope you will watch the entire video. So as we know that we are running a crash course on C programming in our language Tamil. So I think this is like the third episode. So let's get right into the video, and please make sure to leave a like, comment and subscribe. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி தான் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get right into the video. ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம்னு ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து stdio.h அந்த லைப்ரரி ஃபைலை வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். எப்படி வந்து இன்புட் வாங்கணும், இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் வந்துட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் லைக் நியூ டாபிக் கால்ட் தி எஸ்கேப் சீக்வன்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் தி வீடியோ. ஸோ வந்து ஜென்ரலா இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் அ ரியல் லைஃப் சினாரியோ ஆஃப் அ மொபைல் கால்குலேட்டர். ஒரு மொபைல் கால்குலேட்டர்ல நீங்க வந்து ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு இன்புட்ஸ் தரீங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கிவ் லைக் 5+5, அதுதான் வந்து இன்புட்னு வச்சுக்கோம். நீங்க அதை வந்துட்டு ஈக்குவல் டு தட்டும்போது லைக் ஃபார் பிகோ செகண்ட், ஃபார் நானோ செகண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இன்பில்ட்டாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு அல்காரிதம் செட் பண்ணியிருப்பாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க் அண்டர் இட். ஸோ அந்த மில்லி செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ராசஸ் யுவர் இன்புட், ஓகேங்களா. நீங்க இந்த 5+5 கொடுக்குறீங்கல்ல, 5+5ங்கிறது நீங்க A+Bன்னு எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து இன்புட். அந்த the machine, what the machine takes it to perform that specific task, அதுதான் ப்ராசஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு it provides you the result called 10, that is the output. ஸோ பேசிக்கலா வந்து இன்புட்னா என்னன்னா the data that the program receives from the user. Simple definition அதுதான். அவுட்புட்ங்கிறது என்னன்னா the program gives back to the user, the result that the program gives back to the user. இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட். என்னென்ன மாதிரி ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் கால்குலேட்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ 5+5 அப்படிங்கிறத நம்ம வந்து இன்புட்டாக தரோம். அதாவது பார்த்தீங்கன்னா it shall process this input or query from the user for up to like 10⁻⁹ to like 10⁻⁻12 seconds. அந்த fraction of secondல அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு it starts to process this and it shall provide you the result of 10, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மணி டிரான்சாக்ஷன் ஃப்ரம் பேங்க். ஆப்வியஸ்லி நீங்க இவ்வளோ வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணணும், நீங்க இன்புட்டா தரீங்க, இட்ஸ் ப்ராசஸஸ் அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் யூ த கேஷ், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம stdio.h லைப்ரரியை பத்தி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாவே நான் வந்து என் எபிசோடான ஹெடர் ஃபைல்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல வந்து இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை பத்தி பார்த்திருந்தோம். stdio அப்படிங்கிற லைப்ரரி எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் இம்போர்ட்டட் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம ப்ரோக்ராம்ல we are getting the input from the user and making the compiler process output for us. ஸோ அந்த மாதிரி இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த stdio.h அப்படிங்கிற லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். scanf, getchar அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் printf and putf, ஓகேங்களா. அடுத்து ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோல பார்ப்போம். பட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் லைக் printf, scanf, இந்த fprintf, அந்த பிரிண்ட்டுக்கு கடைசியில எஃப் ஆட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த எஃப்னா என்னன்னா ஃபார்மேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளவுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ஆஃபர்ஸ் ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே சொன்ன மாதிரி தான், இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் லைக் வெரி வைட்டல் கான்செப்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்ப்போம்.
puts and fgets and putchar இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து லைக் இட் இஸ் எம்பெடட் வித் இன் திஸ் லைப்ரரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் பி எரர் அண்ட் பிஎஃப் ஆஃப். இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அவுட்புட்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில என்னென்ன இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப் எதுக்காகனா ஃபார்மேட்டட் இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்பரா இன்புட்டாக தரோம், இல்லை வந்து ஏதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து இன்புட்டாக தரோம், இல்லை வந்து ஏதாவது டெசிமல் பாயிண்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக தரோம், இல்லை கேரக்டரை இன்புட்டாக தரோம்னா we need to get it through this particular function called scanf, like formatted input அப்படின்னு சொல்லுவாங்க. get char என்னன்னா கீபோர்ட்ல இருந்து சிங்கிள் கேரக்டர் வந்து இன்புட்டா வாங்குறது. ஒன்னொன்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா fgets. fgets எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லைனையோ ஸ்ட்ரிங்கையோ பார்த்தீங்கன்னா இன்புட்டா வாங்கணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் இல்லை வந்துட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டா தரோம். அந்த மாதிரி இன்புட்டை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்புட்டா வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த fgets ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பேசஸோட இன்க்ளூட் பண்ணி வாங்குறதுக்காக. fscanf எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டட் இன்புட் ஃப்ரம் அ ஃபைல். அதாவது நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்காம ஒரு ப்ரோக்ராம்ல .txt அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆயிருக்கிற ஃபைல்ல இருந்து நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்னா இந்த fscanf வந்து யூஸ் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா getC எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபைல்ல இருந்து ஒன் சிங்கிள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டா வாங்குறாங்க. அதுக்கான சின்டாக்ஸ் ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் இட். getC பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த fpங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு என்னென்ன அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் printf. printf எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஃபார்மேட்டட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் an integer number, a character, a decimal number, the printf is used. and putchar எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து அவுட்புட்டா நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது putchar யூஸ் பண்ணுவோம். puts எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹலோ வேர்ல்ட் லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டா வரும்போது எண்ட்ல பார்த்தீங்கன்னா நியூ லைன் ஒன்று முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு the next upcoming next print statement will be redirected to the next line. ஓகேங்களா. நெக்ஸ்ட் fprintf எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ல இருந்து ஃபார்மேட்டட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டா தர்றதுக்காக. fputsனா ஒரு ஃபைல்ல ஸ்ட்ரிங் எழுதுறதுக்காக. putsனா ஒரு ஃபைல்ல வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் அவுட்புட் எழுதுறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் தி 6 மேஜர் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் which is used in the C programming. பட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேண்டேட்டரியா தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா printf தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வி வில் பி ஏபிள் டு நோ அபவுட் ஆல் ஆஃப் திஸ். பட் ஃபர்ஸ்ட் பிரைமரி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த printf ஃபங்க்ஷன் பத்தி மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் காம்பினேஷன்ஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் நான் பிரிண்டபிள் சிம்பிள்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we can't be able to give these commands through keyboard. So certain escape sequences பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து we are able to perform in our C program by the help of backslash அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கமாண்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா \n. இந்த \n அப்படிங்கிற அந்த கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற லைனை வந்து printfல கொடுத்துட்டு எண்டிங்ல வந்து /n அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஓகேங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்புட் தரீங்களோ இல்லை டெசிமலா தரீங்கனாலும் சரி அந்த இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்ணா the remaining set of statements will be redirected to the next line. I hope you understand. Okay. So the /t எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த tab. ஸோ ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்காக. ஓகேங்களா. அந்த மைன்யூட் ஸ்பேஸ் for leaving that minute space we use /t. multiple /t's கூட யூஸ் பண்ணிக்கலாம். multiple /n also we can be able to use. இந்த பேக்ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா to print a backslash. இந்த டபுள் கோட் பார்த்தீங்கன்னா it's to use to print a double quote. சிங்கிள் கோட்னா பார்த்தீங்கன்னா it's used to print a single quote. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த null terminator அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து லைக் இட்ஸ் நாட் அவர் ஸ்கோப் ஃபார் ரைட் நவ். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெடர் ஃபைலுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம்னாலே இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் எழுத முடியாது. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். இட்ஸ் வெரி நெசசரி பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் தி இன்புட் அண்ட் அவுட்புட் statements related to the program. like அது இல்லாம பார்த்தீங்கன்னா we can't be able to execute a program, right? so the int main அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா main function அப்படின்னு சொல்லுவாங்க. within this main function we are able to define all of our statements. எப்படி HTML ல வந்துட்டு அந்த பாடி டேக் குள்ள நம்ம
அவுட்புட்லயோ இல்ல ரன் டைத்துல பிரிண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதுறோமோ அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள we are able to write all of the code. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்றாங்க ஏபின்னு. ஸோ இந்த இடத்துல printf குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் we are giving an output printing statement inside a printf, we should be able to enclose within double quotes. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ printf enter two numbers-னு சொல்லிட்டு ஒரு கோலன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா scanf இந்த பர்சன்டேஜ் டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னா என்ன பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இன்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ளோட் அப்படின்னு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. we will be able to discover it in the right next video. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீடைல்டாக ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா இவை ஷால் பி ஏபிள் டு கிவ் யூ த்ரூ அ ப்ரீஃப் டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்டிஏ அண்டிபி கொடுத்துருக்காங்க. இந்த அண்டிஏ அண்டிபி அப்படிங்கிறது என்னன்னா இந்த அண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லைக் ஸ்பெஷல் சிம்பிள். அது என்ன பண்ணுன்னா இட் இஸ் ஏபிள் டு கெட் தி அட்ரஸ் ஆஃப் தட் வேரியபிள். அதாவது இப்போ நம்ம ஏங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்றோம். ஆனா அது எந்த அட்ரஸ்லயும் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அண்டிஏ அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம அண்டு கொடுக்கலன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இட் வில் பி ஏபிள் டு கெட் அன் எரர் பிகாஸ் த கம்பைலர் won't get to know where to store the variable. So நம்ம undo அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம்னா it shall also be able to get to know that the value of a should be stored within an address. For example 100 ஒரு அட்ரஸ் 1000 ஒரு அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபைனலா printf sum equal to percentage d. இந்த ஸ்லாஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நான் கிராஃபிக் கேரக்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இட்ஸ் லைக் அ எஸ்கேப் சீக்வன்ஸ். இதுக்காக நான் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சம் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் n அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இந்த கமாக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். ஓகேங்களா? இந்த டபுள் கோட்ஸ்ல என்க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா printfல வந்து இட் வில் பிரிண்ட், பட் இந்த கமாக்கு அப்புறம் இருக்கிறது ஆக்சுவல் ஆப்ரேஷன். ஸோ ஏ பிளஸ் பிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். நீங்க தனியா கூட பண்ணலாம். நீங்க சிங்கிற ஒரு வேரியபிள் வாங்கிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு printf c கூட கொடுக்கலாம். இட்ஸ் நாட் ஆல் ராங். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது என்டர் டூ வேரியபிள்ஸ் சொல்லிட்டு 2 நம்பர் வரும். அப்புறம் சம் ஈக்குவல் டு 35 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டா வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த வீடியோ. ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான். லைக் I have gave through like all of the input and output statements in C. Hope you have got an idea. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஒரு டேட்டா டைப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம we are be able to get through a long discussion. Thank you.